என் ஆண்டவரும் என் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை 2026ஆம் ஆண்டு காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்னவென்றால், ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் இந்த இடத்திலே இந்த வார்த்தையூடாக நம்மோடு இடைப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் இந்த காலை வேளையிலே நம்ம கொடுக்கிற இந்த வார்த்தை, பயப்பட வேண்டாம், டோன்ட் பி afraid என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏன் இப்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே, மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆதி முதற்கொண்டு இந்த நாட்களிலே பயமும் பீதியும் இந்த நாட்களிலே பிடித்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோம் தோட்டத்திலே ஆதாம் இந்த நாட்களிலே தேவனுக்கு விரோதமாய் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதபடி ஆதாமும் ஏவாளும் அவர்கள் அந்த பழத்தை புசித்தது நிமித்தம் அவர்களுக்குள்ளே ஒரு பயம் வந்தது நிமித்தம்தான் கர்த்தருக்கு அங்கே பயந்து என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், அவர்கள் அங்கே செடிகளுக்குள்ளே மரங்களுக்குள்ளே மறைந்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வந்து கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், அந்த வார்த்தையை நாங்கள் சற்று பார்க்கிற வேளையிலே தேவன் அந்த இடத்திலே பாருங்கள் பயந்து போய் இருக்கிற அவனை குறித்து இந்த நாட்களே எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி கேட்கிற வேளையிலே அவன் இந்த நாட்களே அங்கே நாங்கள் இப்படியாக இருக்கிறோம் என்று சொன்ன வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அப்படியானால் அந்த பழத்தை புசித்தீங்களா என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிற வேளையிலே அவள் அங்கே ஒரு மறுமொழியும் சொல்லவில்லை. ஆனாலும் அந்த இடத்திலே பாருங்கள், ஆண்டவர் அவரை கண்டுகொண்டு அவர்கள் வெளியிலே வந்த வேளையிலே பாருங்கள், அவர்களை இந்த நாட்களில் இந்த ஏதோன் தோட்டம் தேவனுடைய சமூகத்தை விட்டு வெளியே அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஒரு மிருகத்தை அடித்து மிருகத்தினுடைய உடையை போட்டு. அப்படியானால் இந்த நாட்களில் ஒரு பயத்தோடும் பீதியோடும் தான் தேவனுடைய சமூகத்தை விட்டு இந்த நாட்களிலே அவர்கள் அந்த இடத்திலே வெளியேறுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், இந்த நாட்களிலே பாருங்கள், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், ஆண்டவர் தன்னுடைய கரத்தினாலே இன்றைக்கு நம்மை தாங்குகிறார். அப்படி தாங்குகிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே பயம் எதற்கு, பீதி எதற்கு? கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக பாருங்கள், கொரோனா என்று சொல்லப்படுகிற ஒரு பொல்லாத கொள்ள நோய் நிமித்தம் ஜனங்கள் எல்லாம் பயத்தோடும் பீதியோடும் இருந்தார்கள். என்ன பயம்? மரண பயம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த மரண பயம் இந்த நாட்களில் அவர்களை நெருக்கிக் கொண்டே இந்த நாட்களிலே இருந்தது. நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளோடு குடும்பங்களோடு இந்த நாட்களிலே பேர பிள்ளைகளோடு இந்த நாட்களில் உறவாட முடியாமல், பேச முடியாமல், தொடர்புகள் வைக்க முடியாதபடி பயத்தோடும் பீதியோடும் இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் பாருங்கள், இந்த நாட்களிலே அந்த வேளையிலே கூட இந்த நாட்களிலே பாருங்கள், தேவனுடைய கிருபை தான் இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட நோயிலே இருந்து ஒரு சிலரை இந்த நாட்களிலே அங்கே தப்புவித்ததை பார்க்கிறோம். ஆனால் பயத்தோடும் பீதியோடும் இருந்தவர்கள் இந்த நாட்களிலே பாருங்கள், அவர்கள் இந்த நாட்களிலே மரணத்தை சந்திக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, கடைசியாக பரிகரிக்க போக காரியம் இந்த நாட்களிலே மரணம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது. மரணத்தை ஜெயமாக விழுங்கின கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மோடு இந்த நாட்களிலே இருக்கிற வேளையிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே மரண பயம் அல்லது இந்த நாட்களிலே உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து இந்த நாட்களிலே பயம் இருக்குமா இருந்தால் நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தை இந்த வருஷத்தினுடைய 365 நாட்களும் இந்த நாட்களிலே நாங்கள் சொல்லி இந்த வார்த்தையை ஜெபிப்போமா இருந்தால் தேவன் அந்த பயம் பீதியிலிருந்து நம்மை மீட்டு இந்த நாட்களை நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே இந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொருவருடைய வீடுகளுக்குள்ளே இந்த நாட்களை கடந்து வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களே நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அந்த சகாயம் பண்ணுகிறது மட்டுமல்ல, நான் உன்னை அங்கே இந்த நாட்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாட்களை சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே,
தேவன் தன்னுடைய நீதியின் கரத்தினால் இந்த நாட்களை தாங்கும்படியாக நாங்கள் அவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போமா? இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே இந்த நாட்களே அபரீத விதமாக ஆசீர்வதித்து பயங்களை நீக்கி இந்த நாட்களை நடத்துவார் என்று என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.